படி. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவிகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அது நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சபாஷ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன். அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது. அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது. அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை. இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விலைதனை பெற்றுவா என்றார் குமணர். ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. உங்களை வாத்தியார் கூப்பிடுறாரு. என்னையா? அதே, நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்துடு. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க? பேரே மெய்கண்டாரு. நீ போடா, நீ எங்கும் போக வேண்டாமா, போ போ. அண்ணே நமஸ்காரம். அண்ணே ஓகேமா? ஆமா, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணுமே. என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்தன்னையில, ஆமா, அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. ஏன் காலில் கட்டி வந்திருக்கோம்? என்னண்ணே நீங்க? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைன்னு. அப்படியா? கொண்டாட்டி ஆத்தா விட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னு. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு வாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே எங்க அவரை உருப்படுறது. ஆமா, அப்போ செல்லமுத்தண்ணே க்ளோஸ். சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தெரியும். ஆமா, தெரிய வேண்டியதான். தம்பி அண்ணே, அதுக்கு இருக்கட்டும். ஜேப்பில் என்ன இருக்கு? ஜேப்பில் என்ன, கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லற, பேப்பர்னா அது எத்தனை பேப்பர், அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது வேற சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியும் இல்லையா? ஏன் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? அதெல்லாம் அதட்டாத. இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆகி போச்சு. நான் மட்டும் இல்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. அப்படியா? ஏன் ராசா, காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? ஐயோ ஐயோ, தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? இங்க வாங்க. கூட்டங்கிறதும் பூமாலை வாங்குறதும், பொது கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், நீங்க புகழ தேடுறதும், வீட்டில் கொண்டாட்டி புள்ள திண்டாட்டப்பட்டு பூவாவுக்கு சாகுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல்
டார்ச்சர் போடுறதும் கட்சி கொள்கை பேசுறதும் அங்கே குண்டாந்தடிய கண்டா நீங்க கொடரிக்க ஓடுறதும் நல்லாலே 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 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே நாத்து நடவு நடாம் உணவுக்கு அடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேக்குறதும் நல்லாலே பொதுவா நல்லாலே நிஜமா நல்லாலே 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 கூட்டம் போடுறதும் பூவாவுக்கு வழி செய்யத்தான் பொதுக்கூட்டம் போட்டுத்தான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. என்னது நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நிறுத்துங்க. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே. காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க. அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க. சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே, சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே. சுதந்திரம் சுகந்தரும் என்றால் யாரு நம்புவாங்க? சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. இந்த பாத்தீங்களா, ஒரே நெல்லும் கல்லும். இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கு? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டுது பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்யற வேலையம்மா வேலை. அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேக்குறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல பாறையே வந்து விழுவும் மேல. ஆமா அம்மா, தாயி 2 பிச்சை போடுங்க அம்மா. என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட 2, 3ன்னு கணக்கா கேக்குறியே, என்னங்க? ஓ, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. அரே, இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் ஆச்சா? உடம்பு என்ன கரியாகும்? முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன? பிச்சை எடுக்கிறாரே நம்ம போல ஆளுகளாலதான். என்னது? கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு, படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்ல. அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா, இது ராஜா ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, சுதந்திரம் அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பட்டுமா? எதையாவது 2 போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற கேலி. இந்தா, எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமாமல்ல, கோபம். அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம். நீ சொல்றது சரிதான். ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சம் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா, ஆஹா, இன்னும் 10 வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்படியானா வா போவோம். எங்கங்க? 1960க்கு. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல. வா.
1960 நாட்டின் சுபீட்சத்தை பார், நீர்வளம் நிலவளங்களை பார், அதோ பார். இதுதான் சென்னை மாநகரம். கடற்கரையை பார். என்னங்க அது? என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதே? அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி. அங்க பாத்தீங்களா? ஐயோ, தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு. எல்லாரும் குடத்துல தூக்கிட்டு போறாங்களே, அது என்ன ஆறுங்க? அதுதான் கூவம் நதி. முன்ன அப்படி இருந்தது, இப்ப அப்படி ஆயிருக்கு. இன்னும் கவனி. இதுதான் மதுரை மாநகரம். அடே, கோடை காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடுதே. அதுதான் வைகை ஆறு. பெரிய ஆத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60. இன்னும் சேலத்தை பாரு, சேலம். அடே, என்னங்க ஜனங்கள்லாம் குளிக்கிறாங்களே, இது என்ன ஆறுங்க? இதுதான் மணிமுத்தாறு. 60. என்னங்க இது? இவ்வளவு விசாலமான கடத்தெருவு. இது எந்த ஊருங்க? இதுதான் திருவனந்தபுரம் சாலை. வா, இனிமேல ஊருக்குள்ள போவோம். 60க்கு வந்துட்டோம். என்ன போட்டுருக்கு பாரு. 1960. அக்கா, வாடா தம்பி. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்கக்கா அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனுஷால் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல இங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ண. ஓஹோ, உனக்கு அப்படி அவசியமா வந்துதான் ஆக வேணும்னு இருந்தா பத்திரிகையில விளம்பரப்படுத்து. வெளிநாட்டுகள்ல இருந்தா வரட்டும். சரி, அப்படியாவது செய்து பாக்குறேன். ஏனுங்க, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறாரே. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்ன தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அட, அது என்னங்க வேடிக்கை? ஏனுங்க, பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரே. வா, கடத்தருக்கு போவோம். என்னங்க இது? முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது. முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டியில போட்டு போறாங்க. அது என்னங்க அது? ஆளுங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு, அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கியூ நிக்கிறாங்க. என்னங்க, நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தோமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாமே. காணமா? பாரு. ஐயா 125, ஐயா 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தின சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும். என்னங்க, இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரு. 60 இல்ல. வா. வணக்கம் தம்பி, வீட்டுல எல்லாரும் க்ஷேமமா? எல்லாரும் சௌக்கியம். ஜேத்துல கேட்கலையே நீங்க? என்ன? 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் 8 சில்லற, சம்சாரம் எழுதின கடுதாசி, பேனாவில இங்கி. இப்ப ரொம்ப கட்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாமா? வாங்க மதினி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி, அண்ணே, முன்ன பெரிய வீட்டுல இருந்தியே, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகிதர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். தம்பி, மதுரை. சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அநேகமா இன்னைக்கு வந்துருச்சு. வாமா வா. இந்த இருட்டுல இப்படி தனியா வந்திருக்கிய? என்னமா பயம்? பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணையும் இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கிய? இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா? ஒரு அழகான பொண்ணு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நடு லிசையில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும்.
அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளைத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். அடா 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 அடா, அது இப்பவே வந்துடுச்சுங்களே. ஆஹா, 1960 நாடு எவ்வளவு நேர்மையாயி போச்சு. பாத்துக்க. போலாமா? எங்க 50க்கு. நான் வரமாட்டேன். திடீர்னு இப்படி 60க்கு வரப்படாது. 51, 52, 53 அப்படியே வரணும். வா. அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அட வா. ஐயோ, என்ன கூப்பிடாதீங்க, நான் 60லயே இருக்கேன். இருப்ப இல்ல? ஐயோ வேணாங்க, ஐயோ சொன்னா கேளுங்க. 50க்கு வந்துட்டோமா? பாரு கேலண்டர். 1950. அம்மா தாயி. ஐயோ ஐயோ, 50க்கு வந்ததும் பிச்சைக்காரன் வந்துட்டானே. ஏனுங்க, இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. இந்தாயா. ஐயாவா இந்தாங்கன்னு தான் சொல்ல. இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50லயே உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கனவு நினைவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960 நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க? இருக்கு, விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே. நாம இல்ல, நம்ம ஓட்டு. தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்ப நம்ம ஓட்டு கொடுக்கறோமே, அத கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். அறஞ்செய விரும்பு ஆறுவது சினம். அறஞ்செய விரும்பு, சினம் கொள்ளாதே. சினம் தீது. அழகிரி, நானு கொஞ்சம் படிக்க போறேன், அதனால கொஞ்சம் பேசாம இரு. நீங்க மட்டும் படிச்சிட்டு இருந்தா நான் என்ன செய்யறதா? நீயா என் தலையில தீய வை. என்ன செய்ய? 60 சினம், அதாவது சினத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு. ஐயா, என்னடா என்ன எல்லாம் ஐயோ? என்ன எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே? என்னடா அது? ஐயோ அப்பப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயா அண்ணன், ஐயோ சுடல சுடல. ஐயா சத்தியமா சுடல. சத்தியமா சுடல. ஐயோ எனக்கு பயமா. அம்மா என்ன இருக்காங்க? அம்மா அங்க ஓஹோ, இதுவா சங்கதி? ஏண்டா, நான் விளையாட்டா சொன்னா நீ நிஜமாவே தீய வச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டியா? அழகிரி அப்படி செஞ்சா ஏண்டா டேய்? அவன் பேர்ல தப்பு இல்ல, அடிக்காத. அவன் வந்து நான் என்ன செய்யறதுன்னா என் தலையில தீய வையின்னு வச்சான். அப்படியா? குழந்தைங்க கிட்ட இந்த வார்த்தை தான் சொல்லலாம், இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு ஐயாவுக்கே தெரியல. டேய், இந்த உலகத்துல நாம் என்னடா தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம தெரிஞ்ச சங்கதி